தொல்லை இருபிறவி சூழும் தலைநீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே நெல்லை மறுவா நெறியலிக்கும் வாதவூர் என்கோன் திருவாசகம் எனும் தேன். அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூத்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வு இல்லா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பொறிய பேரொளியே. அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய். சிவபெருமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அன்பு செய்பவருக்கு அன்பு செய்யக்கூடியவன். ஏன்னா அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிகிலார், அன்பே சிவமாவதாரும் அறிகிலார், அன்பே சிவமாய் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தானே அப்படின்னு திருமூலர் சொல்றார். அப்போ சிவபெருமான்னா என்ன அப்படின்னா அன்பின் வடிவு அப்படின்னு சொல்றாரு திருமூலர். இன்னும் ஒரு படி நம்ம தேவாரம் போய் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு திருஞான சம்பந்தர் சொல்றார். அப்போ அந்த காதலாகி கசிந்து அந்த அன்பு அப்படியே பெருக்கெடுத்து போய் அவனை நினைத்து உருகி கண்களிலிருந்து அப்படி நீர் வரணுமா. அப்படி நீர் வரக்கூடிய அந்த சொற்ற அந்த நீர் இருக்கு பாருங்க, அது கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய குடமுழுக்கு புனித நீரை காட்டிலும் புனிதமானது. ஏன்னா ஈசனை நினைத்து உருகி அப்படியே அந்த அந்த கண்ணீர் வருது பாருங்க, நினைந்து நினைந்து உடம்பு நினைந்து நினைந்து அதை சொல்லுவாங்க ஊனை சுருக்கி உள்ளொளி பெருக்குன்னுவாங்க. இந்த விரதங்கள்லாம் இருக்கும்போது சொல்லுவாங்க, எதுக்கு சார் விரதம் இருக்கணும் அப்படின்னா, உடம்பு இளைக்கிறதுக்காக மட்டும் விரதம் கிடையாது, நம்முடைய ஆன்மாவும் மனதும் பக்குவப்படுவதற்கு தான் விரதம். அந்த விரதங்களுடைய அனுஷ்டானமே சாப்பிடாமல் இருக்கிறது மட்டும் கிடையாதுங்க. நிறைய பேர் விரதம் இருப்பாங்க, சாப்பிடாமல் இருப்பாங்க, சாப்பிடாமல் படுத்து படுத்து தூங்குவதனால அது விரதம் ஆகாது. அந்த விரதத்தை எப்படி சார் இருக்கணும் அப்படின்னா, சாப்பிடக்கூடாது. ஒருவேளை பால் பழம் சாப்பிட்டு இருக்கிறவங்க பால் பழம் சாப்பிட்டு இருக்கலாம், ஆனால் அந்த பால் பழம் சாப்பிட்டுட்டு வேற ஒரு சிந்தனையில் இருக்கக்கூடாது. ஈசனை நினைத்து அவனை சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். அந்த நேரத்தை நம்ம பக்குவப்படுத்தி கொள்வதற்கு. ஏன்னா என்ன மாதிரியான உணவினை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களோ அந்த மாதிரியான குணாதிசயங்கள் வெளிப்படும். சாத்வீகமான உணவுகளை நீங்கள் எடுக்கும் பொழுது ரொம்ப சாந்தமான குணநிலைமை, அந்த மனநிலை மன ஓட்டம் உங்களுக்கு அமையும். அந்த மன ஓட்டமாகப்பட்டது இறைவனை தியானிப்பதற்கு உங்களுக்கு ஒரு நிலையாக இருக்கும். அதுக்காகத்தான் அந்த மாதிரி உணவை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம வருவோம். அப்போ அவர் அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய். அவர் எப்படிப்பட்டவர்? சோதியனே தன்னிருளே தோன்றா பெருமையனே அப்படின்றாங்க. அப்போ அவர் எப்படிப்பட்டவர்னா, சோதி வடிவானவன், அழகில் சோதியன் பொன்னம் பலத்து ஆடுவான் மலர் சிலம் வடி வாழ்த்தி வணங்குவாம். அப்போ சிவபெருமான் ஜோதிரூபமாக இருக்கக்கூடியவன். அவர் இன்னொரு எப்படி? ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே. ஆதினா முதல், அந்தம்னா கடைசி, நடுவில் இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன். அவருக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது. அதுதான் அண்ணாமலையார். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். வராக ரூபம் எடுத்து பெருமாள் அவருடைய திருவடியை தேடியும், அன்னப்பறவை ரூபம் எடுத்து பிரம்மா அவருடைய திருமுடியை தேடியும் போகிறாங்க. ரெண்டு பேராலையுமே அதை பார்க்க முடியவில்லை. அப்படியே அவர்கள் இறைவன் ஜோதி ரூபமாக, ஜோதி பிழம்பாக, அக்னி ரூபமாக சிவபெருமான் காட்சி கொடுத்த இடம்தான் திருவண்ணாமலை அக்னிஸ்தலம். நினைத்தாலே முக்தி தரக்கூடியது. அப்போ அவர் எப்படிப்பட்டவர்? ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே. சரி, அப்போ எனக்கும் உனக்கும் எப்படி பந்தம் ஏற்பட்டது? ஈசனே, உனக்கு எனக்கு எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி நம்ம இருவருக்குள்ளே ஏற்பட்டது அப்படின்னா, அடுத்தது சொல்கிறாரு, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. அவர் அப்படியே ஈர்த்து ஆட்கொள்கிறார். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுக்கு போவோம், இந்த பிரதோஷ நேரங்களில், சிவராத்திரி நேரங்களில், சிவபெருமான் இந்த விசேஷ காலங்களில், சித்திரை மாதம் திருவிழா நடக்கும், 10 நாட்கள்
சுவாமி 10 நாளும் காலை சாயங்காலம்னு வாகனங்களில் ஏறி உமையம்மையோடு சேர்ந்து திருவீதி உலா வருவார். அதில் இந்த அதிகார நந்தி அப்படின்னு ஒரு விசேஷமான வாகனம் உண்டுங்க. அதை தரிசிப்பதற்கு பூர்வ ஜென்ம புண்ணிய பந்தம் இருந்தால்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்ப்பவர்களுக்கெல்லாம் வேண்டியது கிடைக்கும். உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது சிவாலயங்கள் இருந்ததுன்னா அங்கே சித்திரை மாதம் உற்சவம் நடக்கும். அந்த சித்திரை மாதம் உற்சவத்தில் 10 நாள் தினசரி சென்று கலந்து கொள்ளுங்கள். ஈசன் பல்வேறு வாகனங்களில் வருவார். ஒவ்வொரு வாகனத்தை பார்த்தால் ஒவ்வொரு பலன் உண்டு. 10 வாகனத்தையும் பாருங்கள். இந்த 10 நாளும் காலையில் சாயங்காலம் கடைசி நாள் தேர் வைப்பாங்க. அதை நல்லா பாருங்கள். சென்று ஈசனை கண் குளிர தரிசனம் செய்யுங்க. ஏன்னா அவரை காண காண கண்களைப் போல மனமும் குளிர்ந்தனவே அப்படின்னு ஒரு தேவாரமே இருக்குது. அப்போ நம்ம மனம் குளிரும்படியாக இந்த புறக்கண்களால் அவனை பார்க்கணும். அதை நல்லா சிந்தித்து அகக்கண்களுக்கு கொண்டு போகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த அகமும் புறமும் சேர்ந்து ஈசனை தியானம் செய்யணும். சில நேரங்களில் நீங்கள் சிவாலயங்களுக்கு போக முடியல சார், அந்த நேரம் எனக்கு ஒரு வேலை இருக்குது சார் ஆஃபீஸில் அப்படின்னா, அப்படி கண்ணை மூடினா உங்கள் அகக்கண்ணில் ஈசன் தெரியணும். அப்படி புறக்கண்ணால் தரிசனம் செய்ய வேண்டும். அப்படி நம்ம புறக்கண்ணால் தரிசனம் செய்பவர்களுக்கு அவர் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படும். இங்கிலீஷில் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், மேக்னெட் எடுத்து வச்சிங்கன்னா, ஒரு காந்த துண்டு அதை எடுத்து வச்சிங்கன்னா எல்லா இரும்பையும் தன் பக்கம் ஈர்க்கும் இல்லைங்களா? அதுபோல் யார் ஒருவர் அவனை மனம் மெய் மொழிகளால் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களை ஈசன் ஈர்க்கிறான். அவர்களை தான் ஈசன் செலக்ட் பண்ணுறார், சிவபெருமான் செலக்ட் பண்ணுறார். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, என்னுடைய பெருமானே, என்னுடைய தலைவனே, கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தில். அப்போது மெய்ஞானத்தினால்தான் இறைவனை உணர முடியும் இல்லையா? கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தில். அப்போ சிவபெருமான அவர்கள் தன்னுடைய கருத்திலே வைத்திருக்கிறார்கள். அதனால் நோக்கரிய நோக்கே, நுணுக்கரிய நுண்ணுணர்வே. ரொம்ப நுணுக்கமானவன். ஒரு நுணுக்கமானவன் அப்படின்னா என்னன்னா, அவரை எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. அவனை காண்பது எளிதல்ல, கண்டால் விடுவது சுலபமல்ல, அத்தனை பொக்கிஷம் நிறைந்தவனாம் அவனே என் குரு சரபேசா. இந்த கோயம்பேடு சரபேஸ்வரர் வழிபாடு, அங்கே சிவகுமார்னு ஒரு அடியார் இருந்தார். அவருடைய பாடல் இது. அவர் சொல்லுவார், அவரை காண்பது எளிதல்ல, கண்டால் விடுவது சுலபமல்ல. அவரை பார்க்கறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. ஆனால் அவரை உணர்ந்தவர்களுக்கு அவரை விடுவது ரொம்ப கஷ்டம். அத்தனை பொக்கிஷம் நிறைந்தவனாம் அவனே என் குரு சரபேசா அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவார். எனக்கு அந்த பாடல் ஞாபகம் வருகிறது. அப்போ அப்படிப்பட்ட கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தில், நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. அடுத்தது போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே. அவருக்கு போக்கும் கிடையாது, வரவும் கிடையாது, புணர்வும் கிடையாது, இல்லாத புண்ணியனே அப்படின்னு சொல்கிறார். அதாவது எல்லா நிலைகளுக்கும் அப்பாற்பட்டவன், எல்லா நிலைகளுக்கும் அப்பாற்பட்டவன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வதை போல எவ்வளவு சொன்னாலும் அவருடைய பெருமையை சொல்லி முடிக்க முடியாது. இவர்தான் என்று நம்மால் சொல்லவே முடியாது. அதனால தான் சொல்லுவார், இறைவன் எச்சில் படாதவன் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார். ஏன்? அவனை சொல்லி மாளாது, அவன் அருளை சொல்லி மாளாது, அவன் பெருமையை சொல்லி மாளாது, அவன் குணாதிசயங்களை சொல்லி மாளாது. சொல்ல 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 சொல்லற்கு அரியானை நம்ம சிவபுராணத்திலே வரும். அதனால அப்படிப்பட்டவன் போக்கும் வரவும் புணர்வு இலா புண்ணியனே, காக்கும் என் காவலனே, காண்பறிய பேரொளியே. என்னை காக்கக்கூடியவன், எனக்கு அனுகிரகம் செய்யக்கூடியவன், அவன் சொல்லக்கூடிய போக்கில் என்னை இட்டு செல்லக்கூடியவன். அப்போ ஈசன் எப்படிப்பட்டவன்? போக்கும் வரவும் புணர்வு இலா புண்ணியனே, காக்கும் என் காவலனே, காண்பறிய பேரொளியே. பார்க்க முடியாத ஒரு பெரிய ஒளி ரூபமாக இருக்கக்கூடியவன். அவன் ஞானத்தின் ஒளி இல்லையா? அவனை பார்க்கவே முடியாது இல்லையா? அதாவது பார்க்க முடியவில்லைன்னா அந்த ஞான கண்களால் தான் அவனை பார்க்க முடியும். இந்த புறக்கண்களாலேயோ ஈசன் இருக்கிறாரா அப்படின்னா அதை அப்படி கண்ணேராக காட்ட முடியாது, அதை உணர்விக்க முடியும். அப்படிப்பட்டவன் ஈசன். அப்போது
நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வு இல்லா பொன்னியனே காக்கும் என் காவலனே காண்பரிய பேரொளியே என்று சொல்லி இந்த சிவபுராணத்தை நாம் சிந்திச்சிருக்கிறோம். மேலும் திருவாசகம் மலரும்.